ஒரு ஏக்கருக்கு 4000 விதை ஊனணும். 4000 விதை ஊனும் போது 4000 கட்டு, அதாவது நீங்க இப்ப இலைய எடுத்தீங்கன்னா 4000 கட்டு கட்டலாம். ஒரு கட்டு எப்படி பார்த்தாலும் 30 ரூபா ரேட்டுக்கு போகுது. நீங்க 30 ரூபா ரேட்டுக்கு போகும்போது ஒரு ஏக்கருக்கு 4000 கட்டு வருது. நீங்க 4000 இன்ட்டு 30ன்னு போட்டீங்கன்னா 1,20,000 ரூபா வருது. அந்த 1,20,000 ரூபா உங்களுக்கு வருமானம் வருது. அந்த 1,20,000 ரூபாயில அந்த செலவு, எக்ஸ்போர்ட் செலவு, அந்த செலவு, இந்த செலவு, அப்படி செலவு, இப்படி செலவு அப்படின்னு பார்த்தா ஒரு 20,000 ரூபா கழியுது. இருந்தாலும் நம்மளுக்கு 1,00,000 ரூபா அதுல முருங்கை விவசாயம் பண்றது மூலியமா 1,00,000 ரூபாய் ஈஸியா வருமானம் பெறலாம், லாபம் பெறலாம். இந்த முருங்கை விவசாயத்துல மட்டும் நான் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கங்க. இப்போ 1,00,000 ரூபாய் ப்ராஃபிட் வருது. அந்த 1,00,000 ரூபாய் நம்ம எப்படின்னா, இப்ப நம்ம அவங்களுக்கு 4000 கட்டு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உடனே 1,00,000 ரூபாய் கொடுக்கணும். அப்பதான் விவசாயத்துக்கு சாத்தியப்படும். மதியம் அனுப்பிச்சு விடுதேன், சாயங்காலம் அனுப்பிச்சு விடுதேன், இல்லை நாளைக்கு அனுப்பிச்சு விடுதேன், இல்லை ஒரு வாரம் கழிச்சு வாங்கிக்கோங்க, இப்படி நீங்க கணக்கு வச்சுட்டு வாங்க, இல்லை ஒரு மாசம் கழிச்சு வாங்கிக்கோங்க அப்படிலாம் ஒரு சிலவங்க சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அப்படி சொல்றவங்ககிட்ட யாருமே முருங்கை இலை கட்டவோ இல்லை முருங்கை காயவோ அவங்ககிட்ட கொடுக்காதீங்க, அவங்ககிட்ட போடவும் செய்யாதீங்க. ஏன்னா அப்படி ஒரு மாசம்பாங்க, அதுக்கடுத்து நீங்க போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டாங்க, அவங்க நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்க சென்னை கோயம்பேடு மார்க்கெட்ல போய் நீங்க கேட்குறீங்க, இப்போ எனக்கு முருங்கைக்காய் வேணும்னு கேட்குறீங்க, அங்கே முருங்கைக்காய் கிடைச்சிருமா? யோசித்து பாருங்க. சென்னையில் இருக்கிறவங்க எனக்கு இப்போ ஒரு சாம்பார் வைக்கணும்னா முருங்கைக்காய் தேவைப்படும். முருங்கைக்காய் இல்லைன்னா அந்த சாம்பார் டேஸ்ட்டே வராது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ சென்னை கோயம்பேடுல போய் எனக்கு முருங்கைக்காய் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 முருங்கைக்காவை 100 ரூபாய்ப்பாங்க. வெறும் 2 முருங்கைக்காயை 100 ரூபான்னு அவங்க விற்கிறாங்க. நம்ம வெளிநாடுகளுக்கு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும், யாரை வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக ஆணிவேரா அக்குவேரா இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். தமிழ்நாட்டின் பசுமை முருங்கை இப்போது உலக நாடுகளுக்கு சுத்திகரிக்கப்பட்டு நவீன முறையில் விமானம் மூலம் உலகம் முழுவதும் செல்கிறது. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற முருங்கை ஏற்றுமதி சிறந்த வாய்ப்பு. உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம காணொலியில் முருங்கை விவசாயத்தை பத்தி தான் இன்னும் ஆழமா தெளிவா ஆணிவேரா அக்குவேரா பிரிச்சு பேச போறோம். ஒரு ஏக்கருக்கு 4000 விதை ஊனணும். 4000 விதை ஊனும் போது 4000 கட்டு, அதாவது நீங்க இப்ப இலைய எடுத்தீங்கன்னா 4000 கட்டு கட்டலாம். ஒரு கட்டு எப்படி பார்த்தாலும் 30 ரூபா ரேட்டுக்கு போகுது. நீங்க 30 ரூபா ரேட்டுக்கு போகும்போது ஒரு ஏக்கருக்கு 4000 கட்டு வருது. நீங்க 4000 இன்ட்டு 30ன்னு போட்டீங்கன்னா 1,20,000 ரூபா வருது. அந்த 1,20,000 ரூபா உங்களுக்கு வருமானம் வருது. அந்த 1,20,000 ரூபாயில அந்த செலவு, எக்ஸ்போர்ட் செலவு, அந்த செலவு, இந்த செலவு, அப்படி செலவு, இப்படி செலவு அப்படின்னு பார்த்தா ஒரு 20,000 ரூபா கழியுது. இருந்தாலும் நம்மளுக்கு 1,00,000 ரூபா அதுல முருங்கை விவசாயம் பண்றது மூலியமா 1,00,000 ரூபாய் ஈஸியா வருமானம் பெறலாம், லாபம் பெறலாம். இந்த வீடியோ எதுக்காக பதிவு செய்யறேன்னா, நம்ம வெளிநாடுகளுக்கு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும், யாரை வச்சு எக்ஸ்போர்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தெளிவா ஆணிவேரா அக்குவேரா இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு விவசாயத்துல ஏமாத்திட்டு இருப்பாங்க. அதாவது விவசாயம் செய்வோம், ஒரு மூடை அதிகமா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதை போய் வியாபாரிகிட்ட போடும்போது சரியான ரூபா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது முருங்கை விவசாயம் அப்படிங்கிறது மாசம் 4000 கட்டு வரும். 4000 கண்ணுகளுக்கு 4000 கட்டு வருது. அந்த 4000 கட்டு வச்சு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 1,20,000 ரூபா வருது. அந்த 1,20,000 ரூபா வரும்போது அந்த 20,000 ரூபா செலவை நீங்க இது பண்ணாலுமே அந்த 1,00,000 ரூபா ப்ராஃபிட் வரும் பாத்தீங்களா? அந்த 1,00,000 ரூபா ப்ராஃபிட் வருது. அந்த 1,00,000 ரூபாய் நம்ம எப்படின்னா, இப்ப நம்ம அவங்களுக்கு 4000 கட்டு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உடனே 1,00,000 ரூபா கொடுக்கணும். அப்பதான் விவசாயத்துக்கு சாத்தியப்படும். மதியம் அனுப்பிச்சு விடுதேன், சாயங்காலம் அனுப்பிச்சு விடுதேன், இல்லை நாளைக்கு அனுப்பிச்சு விடுதேன், இல்லை ஒரு வாரம் கழிச்சு வாங்கிக்கோங்க, இப்படி நீங்க கணக்கு வச்சுட்டு வாங்க, இல்லை ஒரு மாசம் கழிச்சு வாங்கிக்கோங்க அப்படிலாம் ஒரு சிலவங்க சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அப்படி சொல்றவங்ககிட்ட யாருமே முருங்கை இலை கட்டவோ இல்லை முருங்கை காயவோ அவங்ககிட்ட கொடுக்காதீங்க, அவங்ககிட்ட போடவும் செய்யாதீங்க. ஏன்னா அப்படி ஒரு மாசம்பாங்க, அதுக்கடுத்து நீங்க போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டாங்க, அவங்க நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம உடைக்கணும், விவசாயிகளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த விவசாயம் மட்டும் இல்ல, எல்லா விவசாயத்திலையும் எப்படி லாபம் வருது, எப்படி மகசூல் பண்ணலாம், எப்படி விவசாயம் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படிங்கறத நம்ம சேனல்ல அதிகமா பதிவு செஞ்சுட்டு வரோம். இன்னொன்னு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த முருங்கை விவசாயம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதாவது அதிகமா இந்த உடங்குடி சைடு, இந்த ஏரல் உடங்குடி அந்த சைடு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அது மாதிரி ஒட்டஞ்சத்திரம் சைடு அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அவங்ககிட்ட போய் விசாரிக்கும் போது ஒரு சிலவங்க சரியா சொல்றாங்க, ஒரு சிலவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க. ஆனா இருந்தாலும் நம்ம சொன்னதுதான், ஒரு சிலவங்க சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு சிலவங்க அதை தட்டி விட்டு போறாங்க. ஏன்னா அவங்களே தான் லாபத்தை கொண்டு வரணும், அவங்களே தான் லாபத்தை பெருக்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது நம்மளுக்கு தேவை கிடையாது. அதாவது எல்லாருமே லாபம் பெறணும்னு நினைக்கக்கூடியவன் தான் உண்மையான விவசாயி, உண்மையாவே ஒரு உதவி செய்யக்கூடியவன், அவனு தான் நல்லவன் அப்படிங்கிறத தான் நம்ம குறிப்பிடணும். அதனால நம்ம இன்னும் ஒரு 10 பேர்கிட்ட நம்ம கேட்டுக்கிறோம் எக்ஸ்போர்ட் பண்றவங்ககிட்ட. அவங்க இன்னும் ஒரு வாரம் இல்லை 2 வாரத்துக்குள்ள நம்ம முழுமையான தகவல் கொடுக்குறேன், அதாவது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்,
அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி புதுசா யாரும் முருங்கை விவசாயம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். அதாவது நாங்க ஒரு டீம் எதுக்காண்டி ஃபார்ம் பண்றோம் தெரியுமா? முருங்கை விவசாயத்தை வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு. இப்போ ஒரு விவசாயினா தானே அவங்க பேசுவாங்க. இப்போ 5 விவசாயி 6 விவசாயி ஒன்னா சேர்ந்து எல்லாருமே முருங்கைக்காய், அதாவது நீங்க இப்போ 2 மூடை வச்சுன்னா நீங்க 2 மூடை கொடுங்க, நீங்க 2 மூடை கொடுங்க, எல்லாம் சேர்த்து வச்சு அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். எல்லாரும் சேர்த்து வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். புரியுதுங்களா? அதாவது அந்த சர்டிபிகேட் எடுத்து எல்லாரும் சேர்ந்து நம்ம அந்த கட்டுகளை வந்து முருங்கை இலையவோ, முருங்கை பொடியவோ, இல்ல முருங்கை காயவோ, முருங்கை விதையவோ எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதுக்குதான் நம்ம உதவி செய்யணும்னு தான் நம்ம அந்த வாட்ஸ்அப் குழுவே ஆரம்பிக்கிறோம். இதுல மட்டும் இல்ல, முருங்கை இலையில மட்டும் கிடையாது, முருங்கைக்கு மட்டும் கிடையாது, கத்தரிக்காவா, முருங்கைக்காவா, தக்காளியா, அப்புறமா கருவேப்பிலையா, இது போன்ற எல்லாமே, அதாவது தேங்காய், நொங்கு எல்லாத்தையுமே தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ள இதுக்கு நம்ம டெலிவரி பண்ணதுக்கும் தயாரா இருக்கிறோம். அதாவது டெலிவரினா எப்படின்னா, இப்போ சென்னையில போய், இப்போ நீங்க சென்னை கோயம்பேடு மார்க்கெட்ல போய் நீங்க கேட்குறீங்க, இப்போ எனக்கு முருங்கைக்காய் வேணும்னு கேட்குறீங்க, அங்கே முருங்கைக்காய் கிடைச்சிருமா? யோசித்து பாருங்க. அதே முருங்கைக்காவை இப்போ சீசன் டைம் நீங்கள் என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு முருங்கை செடி இருக்கு, நிறையா காய்ச்சிக்கிட்டு இருக்கு, அதில் வந்து நம்ம ஃப்ரீயாக பிடிங்கிட்டு இருக்கிறோம். இதே சென்னையில் இருக்கிறவங்க வந்து எனக்கு இப்போ ஒரு சாம்பார் வைக்கணும்னா முருங்கைக்காய் தேவைப்படும். முருங்கைக்காய் இல்லைன்னா அந்த சாம்பார் டேஸ்ட்டே வராது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ சென்னை கோயம்பேடுல போய் எனக்கு முருங்கைக்காய் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 முருங்கைக்காவை 100 ரூபாய்ப்பாங்க. வெறும் 2 முருங்கைக்காயை 100 ரூபான்னு அவங்க விற்கிறாங்க. ஆனா அது அவங்க விவசாயிட்ட இருந்து வாங்கும்போது எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். 20 ரூபாயோ 15 ரூபாய்க்கோ வாங்கிட்டு அதை போய் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க பார்த்தீங்களா? அதனாலதான் அவங்க பலன் பெறாங்க. நம்ம எல்லா விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து நம்ம கொடுக்க மாட்டோம், நம்ம இங்கேயே நாங்க கொடுக்கலப்ப, நாங்க வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு தான் தெரியும். அதாவது விவசாயிகள் இப்படி ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க, அதனால நம்ம வந்து சரியான விலையை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அன்னைக்கு தான் அவங்களுக்கு வியாபாரிகளுக்கு தெரியும். இப்போ அது மட்டும் இல்ல, இன்னும் மக்காச்சோளத்திலையும் எடுத்துக்கோங்களேன், நம்மகிட்ட வாங்கும்போது 1900 ரூபாய்க்கு வாங்குவாங்க. ஆனா அவங்க வெளியில கொடுக்கும்போது 2300 ரூபாய்க்கு, 2400 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அப்பவும் பாருங்க, நம்ம எதுக்காண்டி அவங்ககிட்ட கொடுக்குறோன்னா, நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கு, அதனால இதை வந்து கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த தேவையை பூர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்களா? அதை முதல்ல வந்து நிறுத்தணும். அதுக்கு தான் விவசாயிகள் குழுவெல்லாம் ஒன்றிணைச்சு யாரு சந்தேகனாலும் கேட்கலாம். இப்போ இதுக்கடுத்து சீசன்ல வந்து உளுந்து போடுவீங்க, மக்காச்சோளம் போடுவீங்க, என்ன டவுட்னாலும் கேட்கலாம். அதாவது நம்ம வந்து கள மருந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிறோம், புழு மருந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும், இயற்கை உரங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் தெளிவா சொல்றோம். அது மாதிரி எல்லா விவசாயத்தையும் ஆணி வேற அக்கு வேற உடைச்சு பேசுறோம். ஒரு சிலவங்க வந்து பேசுவாங்க, அது முழுமையா பேசுவாங்கன்னா தெரியாது. ஆனா நம்ம அப்படி கிடையாது. இது இவ்வளவுதான் வேலை செய்யும் அப்படிங்கிறது வந்து தெளிவா நம்ம எல்லா காணொலியிலையும் பார்த்தாலும் தெரியும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கருவேப்பிலை விவசாயம் பண்றீங்க பாத்தீங்களா? அப்படி நீங்க விவசாயம் பண்ணாலும் வருடத்துக்கு 4 முறை எடுத்துக்கலாம். நீங்க 4 முறை எடுக்கும்போது கண்டிப்பா 13 லட்சத்துல இருந்து 10 லட்சத்துல இருந்து 13 லட்சம் ரூபாய் கருவேப்பிலை விவசாயத்துல லாபம் இருக்கு. அதே மாதிரி முருங்கை விவசாயம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மாசம் 1 லட்சம் ரூபாய் லாபம் இருக்கு. நீங்க வருஷத்துக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் லாபம் இருக்கு. நீங்க 12 லட்சம் ரூபாய் அந்த செலவு இந்த செலவு போனா கூட எப்படியும் வருஷத்துக்கு 9 லட்சம் ரூபாய் லாபம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நீங்க மக்காச்சோளத்துக்கு வாங்க, மக்காச்சோளத்துல நீங்க எப்படி பார்த்தாலும் 30 குண்டால்ல இருந்து 40 குண்டால் வரை ஈஸியா எடுத்துடலாம் ஒண்ணு. அதுக்கப்புறம் சோளத்துக்கு வந்தா கூட 7 குண்டால்ல இருந்து, நார்மலா விளைஞ்சா கூட 7 குண்டால் வரும். 7 குவிண்டால்ல இருந்து 15 குவிண்டால் 20 குவிண்டால் வரை எடுக்கிறோம்.